வணக்கம், நான் உங்கள் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா தட்டை. அதுவும் பர்டிகுலர் ரேஷன் கடையில் வாங்குகிற அரிசியை வச்சு எப்படி க்ளீன் பண்ணி நம்ம பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஒன்றுமே இல்லைங்க, அந்த அரிசியை வந்து நல்லா ஊற வைக்கணும். முக்கியமாக 3 மணி நேரம் ஊற வச்ச பிறகு அந்த அரிசியை காய வச்சு அரைச்சி அதுக்கப்புறம் நம்ம அதில் போடுற மசாலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் பர்டிகுலர் பார்த்து நிறைய பேர் சில்லி பவுடர்லாம் போட்டுருவாங்க. சில்லி பவுடர் யூஸ் பண்ணவே கூடாது. அதில் பார்த்தீங்கன்னா இந்த காஞ்ச மிளகா, இந்த பூண்டு அரைச்சி இதில் போடும்போது அந்த வாசனை நல்லா கொடுக்கும். அதே டைமில் காரத்தன்மை நல்லா கொடுக்கும். அது மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு இந்த தட்டை பண்ணும்போது சில பேர் சொல்லுவாங்க கிரன்ச்சியாக கிடைக்க மாட்டுது, கொஞ்சம் வடக்குன்னு இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இந்த அரிசியை ஊற வைக்கிறீங்க பார்த்தீங்களா, ஊற வச்சு நீங்கள் பவுடர் அரைக்கும் போது மிக்சியில் ரொம்ப ட்ரையாக ஆகி நீங்கள் பவுடர் பண்ணக்கூடாது, கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் கடாயில் வறுக்கும் போது ரொம்ப வறுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக கிறிஸ்பியாக கிடைக்காது. இதுதான் விஷயம், வேறு எதுவுமே இல்லை. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டீட்டெயிலாக நம்ம வந்து வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்த்தலாமா? பச்சை அரிசி 1/4 கிலோ, கடலைப்பருப்பு 50 கிராம், காய்ந்த மிளகாய் 6லேருந்து 8 நம்பர், பூண்டு 12 பல்லு, பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். நம்மக்கிட்ட இருக்க இந்த ரேஷன் கடை பச்சை அரிசியை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த அரிசியை ஊற வச்சு கொஞ்சம் காய வச்சு பவுடர் பண்ணி அதுக்கப்புறம் தட்டை ரெடி பண்ண போகிறோம். அதனால் இந்த பச்சை அரிசியை தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுருங்க. குறைஞ்சபட்சம் 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா ஊறணும். அப்போ தான் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஊறின அரிசியை நல்லா வாஷ் பண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இந்த அரிசியை நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு காட்டன் துணியை போட்டு நல்லா காய வைக்கிறோம். காய வைக்கிற பக்கம் என்ன கேட்டிங்கன்னா, 90% அளவுக்கு காய வச்சுருக்கணும். 10% வந்து கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கணும். ரொம்ப ட்ரையாக காய வச்சுன்னா உங்களுக்கு வந்து தட்டை நல்லா வராது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, 90% அளவுக்கு இந்த மாதிரி பச்சை அரிசியை காய வச்சிடறோம். இப்போ ரெடி ஆகிடுச்சு இந்த அரிசி. நான் சொன்ன மாதிரி 90% அளவுக்கு காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிட்றோம். அரைக்கிற பக்கம் என்ன கேட்டிங்கன்னா, நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிடணும். கொஞ்சம் குவான்டிட்டி நீங்கள் வீட்டில் பண்ணிங்கன்னா நீங்கள் மிக்சியில் அரைச்சிக்கலாம். இதுவே 1 கிலோ 2 கிலோ பண்ணிங்கன்னா அந்த டைமில் மாவு மிஷினில் கொடுத்து நீங்கள் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இந்த அரிசியும் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சுருக்கோம். இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோன்னா, கொஞ்சம் ஜல்லடை வச்சு நல்லா ஜலிக்கணும். அப்போ தான் அந்த அரிசி வந்து ஃபைன் பவுடர் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த நொய் அரிசி மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் மாவு போட்டு மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு தட்டை கிறிஸ்பியாக வராது. அந்த ஒரு காரணத்துக்காக நம்ம என்ன பண்ணுறோம், ஜல்லடை வச்சு நல்லா ஜலிச்சு எடுத்துடுறோம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி நல்லா ஜலிச்சிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா ஜலிச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் இந்த மாவை லைட்டாக வறுக்க போகிறோம். ஒரு 2 நிமிஷம் மீடியமான ஃப்ளேம் வச்சு நீங்கள் வறுத்துருங்க. ரொம்ப வறுக்கக்கூடாது. நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். அப்படி வறுத்தீங்கன்னா கண்டிப்பாக மாவு உதிரி ஆகிடுச்சுன்னா நல்லா இருக்காது. சரிங்களா? இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், மசாலா ரெடி பண்ண போகிறோம். நிறைய பேர் சில்லி பவுடர்லாம் போட்டு பண்ணுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் அப்படி பண்ணாதீங்க. இந்த மாதிரி காஞ்ச மிளகாவும் கொஞ்சம் பூண்டை போட்டு நல்லா அரைச்சிருங்க. அப்படி அரைக்கும் போது அந்த பூண்டோட வாசனை நல்லா கொடுக்கும். அதே டைமில் அந்த காஞ்ச மிளகா காரம் கலர் நல்லா கொடுக்கும். அதனால் நான் சொன்ன குவான்டிட்டி கரெக்டாக இருக்கும் 1/4 கிலோ அரிசிக்கு. சரிங்களா? இப்போ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருக்கணும். அதே டைமில் அரைக்கிற பக்குவம் என்னக்கிட்டேன்னா, ஒரு 90% அளவுக்கு அரைச்சிருங்க. ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க வேண்டாம். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த அரிசி மாவில் அரைச்சி வச்சுருக்க அந்த காஞ்ச மிளகா பூண்டு பேஸ்ட்டும் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த கடலைப்பருப்பு தண்ணியில் ஊற வச்ச கடலைப்பருப்பு இதில் போட்டிருக்கோம். வேக வச்ச கடலைப்பருப்பு யூஸ் பண்ணக்கூடாது. நல்லா ஊற வச்ச கடலைப்பருப்பு, குறைஞ்சபட்சம் 2 மணி நேரம் ஊறின கடலைப்பருப்பு தான் இதில் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க அந்த கருவேப்பிலையும் போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் பெருங்காயம், உப்பு. பெருங்காயம் கம்பல்சரி நீங்கள் யூஸ் பண்ணிருக்கணும். ஏங்கிட்டுன்னா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுற எந்த ஒரு ரெசிபி இருந்தாலும் பெருங்காயம் இருந்தால் தான் நல்லது. அதுக்கப்புறம் இந்த இடித்த பூண்டும் போட்டிருக்கோம். ஏற்கனவே பூண்டு போட்டிருக்கோம். ஆனால் இந்த மாதிரி இடித்து போட்ட பிறகு ஆயிலில் ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது நல்லா வாசனையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் தேவையான தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுறேங்க. மாவு மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா நீங்கள் தட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே டைமில் மாவு ரொம்ப லூஸ் ஆகிடுச்சுன்னா எண்ணெய் பிடிக்க ஆரம்பிச்சிடும் ஃப்ரை பண்ணும்போது. இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எலசாக இருக்கணும், அதாவது நல்லா சாஃப்டாக இருக்கணும் சொல்ல வரேன்.
இதுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் எடுத்துக்கங்க. பிளாஸ்டிக் பேப்பர் தான் ஈஸியாக இருக்கும் தட்டுறதுக்கு. இந்த பிளாஸ்டிக் பேப்பரில் கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கேன். அதுக்கு பிறகு உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் மாவு எடுத்து நல்லா தட்ட ஆரம்பிக்கிறோம். அதே டைமில் உங்களோட விரலில் எண்ணெய் இருக்கணும், அப்போ தான் ஒட்டாமல் வரும். அப்படி எண்ணெய் இல்லாமல் நீங்கள் தட்ட ஆரம்பிச்சிங்கன்னா 1-2 தட்டலாம், 3வது 4வது பீஸ் தட்டும் போது கண்டிப்பாக ஒட்ட ஆரம்பிச்சிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா எண்ணெய் வச்சு தட்ட ஆரம்பிங்க. அதே டைமில் மெலிசாக தட்டிருக்கணும், எல்லா பகுதியும் ஈவனாக தட்டணும், சரிங்களா? அதுக்கு பிறகு இந்த ஃபோர்க் எடுத்து அங்கங்கே சின்ன ஒரு ஓட்டை போடுறோம். எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம் கேட்டோன்னா, அப்போ தான் நல்லா வெந்து வரும், அதே டைமில் நல்லா கிறிஸ்பியாக முறுமுறும் கிடைக்கும். அடுத்தது இந்த எண்ணெய் கடாய் சூடாக இருக்குது. இந்த எண்ணெய் கடாயில் 1 by 1 போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. இந்த எண்ணெய் கடாய் ரொம்ப சூடாக இருந்ததுன்னா கலர் உங்களுக்கு வந்துடும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த தட்டை கிறிஸ்பியாக கிடைக்காது. அதனால தான் நம்ம கரெக்டான ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ண சொல்ல வரேன். அதே டைமில் இந்த தட்டையை அப்படியே திருப்பி போட்டு 2 சைடில் நல்லா வேக வச்சுருத்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். தட்டை வேகலாம் கூட கண்டிப்பாக உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்களுக்கு கிறிஸ்பியாக கிடைக்காது, சவுச்சோன்னு இருக்கும். அதாவது நீங்கள் சாப்பிடும்போது கிறிஸ்பியாக இருக்காது, கஷ்டப்பட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், கரெக்டான ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரான தட்டடி. கண்டிப்பாக இந்த தட்டடி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் இருக்கவங்களை எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல கிறிஸ்பியாக சூப்பராக, அதுவும் பர்டிகுலர் இந்த ரேஷன் கடை அரிசி வச்சு எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். என்னங்க இப்போ இந்த தட்டை எப்படி பண்ணுறது எல்லாம் தெரிஞ்சிருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அழகாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த காஞ்ச மிளகா, பூண்டு, அதுக்கப்புறம் இந்த அரிசி மாவு எப்படி வறுத்து இந்த பேஸ்ட் இதில் போட்டு எப்படி மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கேன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள், மறக்காமல் ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பர் ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye, take care.